அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு இமாலய சாதனை படைத்தார். அதே மாதிரி அரசியலையும் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து இது பண்ணார். உடல்நல குறைவு மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கூட அரசியலில் பல சாதனைகளை அவரால் படைச்சிருக்க முடியும். அவரை பற்றி சுருக்கமாக ஒன்று சொல்லலாம். என்னென்னா, அடுத்தவங்களுக்கு உதவுற விதத்தில் வந்து அவரை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. அதை நான் வந்து கண்கூடாகவே பார்த்துருக்கேன். புரட்சி தலைவர் எப்படி அவருடைய ஃபோட்டோக்களை எப்போ பார்த்தாலும் திரும்ப பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுமோ, அந்த மாதிரி நண்பர் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய என்னென்ன நடந்தது, யாருக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ணாங்க, எப்படியெல்லாம் அவர் இது பண்ணார் அப்படிங்கிறத எவ்வளோ பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வாழ்க்கை இருந்திருக்கு. சினிமாவுக்கு வர்றவங்க எத்தனையோ விஷயங்கள் எல்லாருமே அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அவருடைய ரசிகமன்ற தொண்டர்கள், ரசிகமன்ற நண்பர்கள் யாருக்கு எல்லாத்துக்கும் எப்படி ஆறுதல் சொல்ல தெரியல. ஆனால் அந்தளவுக்கு எல்லோரும் கதறி எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய என் குடும்ப சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ சினிமா இருக்கிறது அவருடைய பெயர் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல மனிதருங்கிற பெயர் என்னென்னைக்கு எல்லாராலையும் பேசப்படும். அவருடைய இழப்புக்கு எந்த விதத்திலையும் ஈடு செய்ய முடியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் அவருடைய இதை நேரத்துலேருந்து ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு அதெல்லாம் பார்க்க மனசுக்கு இவ்வளோ நல்ல மனிதர் இழந்துட்டீங்கன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்றைக்கும் அவர் பெயர் புகழ் நினைச்சிருக்கோம்.